தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை இன்றைய சிந்தனைக்காக நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல, இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வாசித்து கேட்ட வேத வசனத்தில் இருந்து இன்றைக்கு நாம் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார் என்பதை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். நீங்கள் மிகுந்த ஆவலோடு கூட ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை கவனிக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை குறித்து இரண்டாம் விசை பார்த்து அவர் திருத்துகிறவர் அல்ல. இதிலிருந்து நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தேவன் ஒரு மனிதனுக்கு தம்முடைய வார்த்தையை கொண்டு ஒன்றை சொல்லுவார் என்றால் அது ஒரு முறை அவர் சொன்ன அந்த சொல் மாறுவதே இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தமானாலும், தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளானாலும், தேவனால் எழுதப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளானாலும் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஒரு விசை சொல்லிவிட்டால் அவர் திரும்ப அதை ஒரு நாளும் திருத்துகிறவரே அல்ல. அவர் சொன்னது சொன்னதாகவே தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு நாளும் மனம் பதறியும் பேச மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அடிக்கடி மாற்றவும் மாட்டார். அவருடைய பிரமாணத்தை நித்திய பிரமாணமாக நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே தம்முடைய வார்த்தையை அவர் ஒருபோதும் மாற்றுவதில்லை என்கிற உண்மையை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்துத்தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். தேவன் நீங்கள் நெருக்கப்பட்ட காலங்களில் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். நீங்கள் வியாதி படுக்கையில் இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நிறைய வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக பேசியிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு முறை பேசினார் என்றால் அவர் சொன்னது சொன்னதாகவே தான் இருக்கும். அதை அவர் திருத்துகிறவர் அல்ல. அந்த சொன்ன வார்த்தையை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி முடிக்க
அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவருக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் தேவன் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போவதற்கு சில காரணங்கள் உண்டு. அது என்ன காரணம் என்பதை குறித்த சில காரியங்களை இன்றைக்கு நம்ம தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். நீங்கள் எண்ணாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால், எண்ணாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க பாருங்களேன், ஆண்டவர் ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே என்னை அழைக்கிற இந்த மனிதர்களோடு கூட நான் போகலாமா? இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை உங்களுக்கு நன்றாக தெரியும். மோபாபிய தேசத்து ராஜாவாகிய பாலாக் என்கிற அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய கூட்டமாக, அதாவது மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல ஒரு பெரிய கூட்டமாக அந்த ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தேசத்து ராஜாவுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. இந்த ஜனங்கள் மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்மளை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடுவார்கள் என்கிற ஒரு பயம் அந்த ராஜாவுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. மாத்திரமல்ல, அந்த ஜனங்களை குறித்து அந்த ராஜா சொல்கிறாரு, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு பயத்தோடு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பாலாக் என்கிற மோவாபிய ராஜா பார்க்குறார். அப்போ இந்த ஜனங்களை கடந்த காலங்களிலெல்லாம் இந்த ஜனங்கள் பயணித்து வந்த பாதைகளிலெல்லாம் தேவன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து செயல்பட்ட எல்லா காரியங்களையும் குறித்து இந்த மோவாபு ராஜா சரியாக கேள்விப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன? இந்த ஜனங்கள் ஒரு பெரிய கூட்டமாக வராங்க. இவங்க வந்து எந்தெந்த தேசத்துல எல்லாம் பயணித்து வராங்களோ அங்குள்ள மக்களை எல்லாம் அவங்க கையகப்படுத்துகிறாங்க. அந்த மக்களை எல்லாம் அவங்க சங்கரிக்கிறாங்க, அந்த தேசங்களை எல்லாம் சுதந்திரிக்கிறாங்க. இப்படி அவங்க கானானுக்கு நேராக பயணித்து கொண்டிருக்கும்போது யாரெல்லாம் அந்த ஜனங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் உண்டாகிறது. உடனே இந்த ராஜா யோசிக்கிறாரு, அப்படியான இந்த ஜனங்களை நம்ம என்ன செய்யலாம்? இவங்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. காரணம், கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறார். காரணம், பார்வோனையும் அவனுடைய சேனையையும் செங்கடலில் ஆழ்த்தி போட்டதை இந்த ராஜா கேள்விப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த ஜனங்கள்கிட்ட யாருமே ஏற்று நிற்க முடியாது. உலகத்திலே வல்லரசு நாடாக அன்றைக்கு மிகவும் சிறந்த ஒரு பெரிய தேசமாக இருந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனையும் சேனையும் கூட கர்த்தர் செங்கடலில் ஆழ்த்தி போட்டுட்டார். அப்படி செய்யும்போது நம்மெல்லாம் ஏமாத்திரும். அதனால் அவன் யோசிக்கிறான், என்ன செய்யலாம்? அப்படி சொன்ன உடனே அவனுடைய கூட இருக்கிற மக்கள் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நம்ம தேசத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய பெயர் பிலேயாம். அவன் என்ன செய்வான் என்றால், ஜனங்கள் அவன் சபிச்சா அவன் சபிக்கப்பட்டிருப்பான், அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்கிற ஒரு செய்தி இந்த ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே அந்த பிலேயாம் என்கிற மனுஷனை கூலி கொடுத்து அவனை வரவழைச்சி அவனுக்கு நல்ல கனமும் மகிமையும் அவனுக்கு தேவையான நல்ல உயர்ந்த காரியங்களையும் கொடுத்து இந்த பிலேயாமை அவர்கள் அழைக்கும்படியாக சில கனமான ஆட்களை எல்லாம் அவனிடத்தில் அனுப்பி, நீ எப்படியாகிலும் வந்து இந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும், உனக்கு நாங்கள் நிறைய பணம் கொடுப்போம், நிறைய கனம் கொடுப்போம் என்று இந்த பிலேயாமனுடைய வீட்டிற்கு இந்த மோபாபு தேசத்தில் உள்ள தலை சிறந்த சில மனிதர்கள் வந்து அவனை அழைக்க வருகிறார்கள். அப்பொழுது இந்த மனுஷன் பிலேயாம் சொல்லுகிறான், வந்தவர்களிடத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள், நான் தேவனிடத்தில் கேட்டு தேவன் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நான் செய்வேன். இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி அவன் ஒரு உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக தெரியவில்லை. அவன் சில நேரம் ஒரு பொருளாசையை சார்ந்திருக்கிறவனாகவும், சில நேரம் மனுஷன் அவனை கனப்படுத்துவதை விரும்புவதாகவும், சில நேரம் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி போலவும், சில நேரம் ஒரு வஞ்சக ஆவி அவனை
ஆட்கொள்ளுகிறது போலையெல்லாம் நமக்கு இந்த சம்பவத்தை படிக்கும்போது தெரிகிறது. எப்படியோ இந்த பிலேயாம் என்கிறவன் ஒரு சரியான நிலையில் உள்ள தீர்க்கதரிசி அல்ல. அறகுறையாக சரியாக தேவனோடு உறவில்லாத ஒரு மனுஷன். ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் போகலாமா என்று கேட்டபோது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு. அந்த வசனத்தை படிக்கும்பொழுது அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ போகாத, அந்த ஜனங்களை நான் ஆசீர்வதித்து வச்சுருக்கிறேன், அதனால் நீங்கள் அவனை சபிக்கவும் கூடாது, இந்த ஜனங்களுக்கு விரோதமாக நீ ஒன்றுமே பேசக்கூடாது என்று கர்த்தர் அவனை போக வேண்டாம் என்று சொல்கிறார். உடனே பிலேயாம் என்ன செய்கிறார், சரி அப்படியானால் நான் வர முடியாது என்று சொல்லி அவங்கள அனுப்பி விடுகிறான். அவங்க போயிட்டாங்க. அவங்க போய் ராஜாட்ட சொல்கிறாங்க, ராஜா அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான் அப்படி. உடனே அவனுக்கு இன்னும் அதிகமான சில கனத்தை எல்லாம் கொடுத்து அவனை எப்படியாகிலும் வர வைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். உடனே இந்த மறுபடியும் இதை விட இதுக்கு ஏற்கனவே வந்த அந்த மனிதர்களை எல்லாம் விட இன்னும் கனவான்களாகிய அதிக பிரபுக்களை எல்லாம் அனுப்பி, நீ எப்படியாகிலும் வந்து இந்த ஜனங்களை சபிக்கணும், உம்மை மிகவும் நாங்கள் கனம் பண்ணுவோம் என்று சொல்லி அவனிடத்தில் சொன்னபோது அவனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஏற்கனவே போக வேண்டாம் என்று சொல்லிட்டாரு, சொல்லி அந்த காரியத்தை முடித்துட்டாரு. ஆனால் இவன் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நான் போகலாமா என்று சொல்லி. அப்படி சொன்னபோது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போ என்று சொல்கிறார். அப்படியானா இந்த சம்பவத்தை படிக்கும்போது இப்போ ஆண்டவர் மாற்றி பேசுகிறாரா அப்படின்னு நமக்கு தோணும். ஆண்டவர் மாற்றி பேசலை. ஆண்டவர் ஒரு முறை சொன்னால் அதை திருத்துகிறவர் அல்ல. ஒரு முறை போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவர் சொன்னது தான். ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லிவிட்டால் அது சொன்னது தான். உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அது சொன்னது தான். அதை மாற்றுகிறவர் அல்ல. ஆனால் இந்த மனுஷன் 2ஆம் முறை போய் கேட்கும்போது ஆண்டவர் போக சொல்லுகிறார். ஆனால் போக சொன்னதை பார்க்கும்போது நம்ம நினைப்போம், அப்போ ஆண்டவர் மனம் மாறி நீ போ என்று சொல்லிவிட்டாரோ என்று நமக்கு தோன்றும். ஆனால் ஆண்டவர் அப்படி அந்த மனுஷனை அவர் விரும்பி போக சொல்லவில்லை. 18வது வசனம் வாசிக்கும் போது, பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, பாலாக்கு எனக்கு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. 2ஆம் விஷயம் வந்தவர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், நான் மீறக்கூடாது, நான் வர முடியாது என்று சொல்லுகிறான். ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்கள், ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரியில் இங்கே தங்கியிருங்கள். மறுபடியும் வேண்டாம் என்று சொன்ன இடத்துல திரும்பவும் போய் அந்த மனுஷன் கேட்டான். இதுதான் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு விசை நமக்கு சொன்ன காரியத்தை நம்ம சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் மறுபடியும் நம்முடைய உள்ளத்துக்குள் ஒரு இச்சை உருவாகி, சில பொருளாசை நமக்குள்ளே உருவாகி, ஒரு கனம் நமக்குள்ளே உருவாகி, நமக்கு சில உலக பிரகாரமான நன்மைகளை எதிர்பார்த்து தேவன் வேண்டாம் என்று விலக்கின சில வழிகளை, தேவன் வேண்டாம் என்று விலக்கின சில காரியங்களை நாமளே மறுபடியும் அதன் மேலே ஆசை கொண்டு திரும்பவும் ஆண்டவரிடத்தில் போய் நான் போகலாமா என்று கேட்டு, நான் செய்யலாமா என்று கேட்டு ஆண்டவரை நிர்பந்தித்து நம்முடைய சுய சித்தத்தை தேவனிடத்தில் போய் சொல்லி எப்படியாகிலும் அந்த காரியத்தின் மேலே நமக்கு இருக்கிற அந்த ஆர்வத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும், அந்த இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சில மனிதர்கள் தேவனிடத்தில் போய் திரும்ப கேட்டு தேவன் வேண்டா வெறுப்போடு கூட சில விஷயங்களை அனுமதிக்கிற காரியத்தை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே அந்த 22ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிப்போம். அங்கே ஆண்டவர் நீ மறுபடியும் போ என்று சொன்னார். ஆனால் அது உண்மையாகவே கர்த்தர் விரும்பி சொல்லலை என்பதற்கு அடையாளமாக 22ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. நல்லா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் நீ போ என்று சொல்லிட்டு அவன் போகிற வழியில் தேவன் கோபப்படுகிறார். பார்த்தீங்களா? அப்போ போ என்று சொன்னால் ஆண்டவர் சந்தோஷமாக சொல்லவில்லை. ஆண்டவர் ஒரு விசை சொன்னதை அவர் மாற்றுகிறவர் அல்ல. அவர் சொல்லிட்டாருன்னா சொன்னது தான். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப போய் ஆண்டவரை நிர்பந்திக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில்
கடவுளை நிர்பந்தித்து அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தையும் எப்படியாகிலும் எனக்கு வேண்டும் என்று சிறு குழந்தைகள் சில பொருட்களை வாங்குவதற்கு பெற்றோர்களிடத்தில் அடம்பிடித்து அழும் பொழுது வேற வழி இல்லாமல் எப்படியாகிலும் போ என்று சொல்லி பெற்றோர்கள் அந்த பிள்ளையினுடைய அடம்பிடிக்கிறது நிமித்தம் சில பொருட்களை வாங்கி கொடுக்கிறது போல சில நேரங்களில் தேவனிடத்தில் போய் தேவனுக்கு சித்தமில்லாத, தேவன் விரும்பாத, தேவன் சந்தோஷமாய் கொடுக்காத பல காரியங்களை நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் கேட்டு வாங்கி அதன் மூலம் சந்தோஷத்தை அல்ல தேவனுடைய கோபத்தையும் வருத்தத்திற்கும் ஆளாகிற விதத்தில் நாம் நடந்து கொள்ளுகிறோம். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன தரணும், நாம் என்னென்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும், நான் எந்த இடத்தில் வாழ வேண்டும், நாம் எப்படிப்பட்ட சூழலில் வாழ வேண்டும், எதெல்லாம் நமக்கு தர வேண்டும் என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம் தேவனை சில நேரங்களில் நிர்பந்தித்து தேவன் சொன்னதை நாம் மறந்து திரும்பவும் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனிடத்தில் போய் கேட்டு அவரை நிர்பந்தித்து சில நன்மைகளை வாங்கி அதன் மூலம் இன்றைக்கு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஏதாகிலும் காரியங்களை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், அங்கே சொல்லப்பட்டிருக்க, அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவர் தான் சொன்னார், அவரே எதிர்த்து நிற்கிறார். இப்போ ஆண்டவர் விரும்பாத ஒன்றை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒன்றை ஆண்டவரிடத்தில் பிடிவாதமாக வாங்கி அதை நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக அது நடக்காது. அதனாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேதனை தான் உண்டாகுமே தவிர தேவனுடைய கோபத்திற்கு அவன் ஆளாவான் என்கிற அந்த உண்மையை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 32வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதோட மூன்று தரம் அடித்ததென்ன? உன் கழுதையை நீ இதோடு 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால், உன் வழி எனக்கு மாறுபட்டதாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரி. அப்ப பாருங்க, இவன் போகிற இந்த பாதை 100% தேவனுக்கு பிடிக்கல. ஆண்டவர் அதை வெறுத்தார். ஆனா ஆண்டவர் தான் சொன்னார். ஆனா ஆண்டவர் அதை வெறுத்தார். காரணம் என்ன? அவர் ஒரு முறை சொன்ன உடனேயே நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும். என் ஆண்டவர் மாற்ற மாட்டார். எனவே தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது, தேவன் நம்மோடு கூட பேசும்போது, வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு பேசும்போது, நம்ம எடுக்கிற தீர்மானமானாலும் நம் செய்கிற காரியமானாலும் ஒரு முறை கர்த்தர் சொல்லிவிட்டால் அதை கடைசி வரையிலும் கை கொள்வதிலே நாம் மிகுந்த கவனமாக இருக்கணும். காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையானது, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையானது, தேவனுடைய சொல்லானது அவ்வளவு சிறப்பாக, வல்லமையாக, அதிகாரம் உள்ளதாக, விசேஷவிதமாக இருக்கிறது. பாருங்கள், மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மாற்றி மாற்றி யோசிப்பாங்க. இப்போ ஒன்று சொல்லுவாங்க, நாளை ஒன்று சொல்லுவாங்க. காரணம், மறந்து போய் விடுகிறோம். நம்ம இப்போ சொல்கிறத நாளைக்கு நம்ம மறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவருடைய வார்த்தை, அவர் சொல்லுகிற காரியம், ஒரு வார்த்தை அவர் சொன்னால் அதில் வல்லமை இருக்கிறது, அதில் சிறப்பு இருக்கிறது. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு விசேஷித்த வார்த்தை. எனவே கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம நன்றாக செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இந்த பிலேயாமினுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டார். அவன் போகிற கழுதையின் மேலே பயணித்து கொண்டிருந்தான். அந்த கழுதையின் மேலே பயணிக்கும்போது அவன் பாதையிலே கர்த்தர் தூதனை அனுப்பி பட்டயத்தோடு அங்கே குறுக்கே நின்று அவனை போக விடாமல் கர்த்தருடைய தூதன் தடுக்கிறதையும், அவன் அந்த கழுதையை போக விடாமல், கழுதை போக முடியாமல் சுவரோரமாக அவனை நெரிக்கிறதையும், அதன் மூலம் அந்த கழுதை அவன் அடித்த போது அந்த கழுதை அவனோடு கூட பேசியது. பாருங்கள், தேவன் பேசின ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் சரியாக புரிந்து கொள்ளாதது நிமித்தம் அந்த மனுஷனோடு கழுதை பேசி அவனை எச்சரிக்கிறது.
நிறைய நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகள், தேவன் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் சரியாக கேட்டு அதன்படி நம்ம நடக்காமல் நாம் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனை நிர்பந்தித்து சில வழிகளை நாமளாவே தெரிந்து கொண்டு அதில் தேவனுடைய ஆதரவை சில நேரங்களில் நம்ம நாடி, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதமாக தேவனிடத்தில் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளுகிறது நிமித்தமாக பாருங்கள், கழுதை கூட பேசக்கூடிய, கழுதைக்கு முன்பாக கூட அவன் நின்று பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு உங்களை என்ன கவனித்துக் கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எடுத்துக்கொண்ட சில முடிவுகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொண்ட சில பாதைகள், நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத சில விஷயங்களை உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பி நிர்பந்தமாக நீங்கள் அந்த பாதையை தெரிந்து கொண்டது நிமித்தம் உங்களை விட எவ்வளவோ ஒரு குறைவான மக்கள் உங்களை அற்பமாய் பேசுகிற விதத்தில் யாருக்கெல்லாம் முன்னாலே எல்லாமே போய் நீங்கள் கைகட்டி தலை கவிழ்ந்து நிற்கிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வந்திருக்கிறதா? எனவே அப்படி இருக்குமானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்ப உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார். அந்த பிலேயாமுடைய வழிகளை கர்த்தர் அப்படியே தடை செய்தார். ஆனால் நல்லா நீங்கள் கவனிக்கணும், அவன் போனது எதற்காக என்று பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு கனம் கிடைக்க வேண்டும். அவன் அந்த கனத்தை ரொம்ப விரும்புவான். எல்லாரும் அவனை ரொம்ப பிரபுக்களெல்லாம் வந்து அவனுக்கு விலையேறப்பட்ட பொருட்களையெல்லாம் கொடுத்து அவனுக்கு நல்ல ஒரு கனத்தை அவனுக்கு கொடுப்பார்கள். மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு இச்சை அவனுக்குள்ளே இருந்தது. ஏதோ சில பொருளாசை அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். உலக பிரகாரமான சில விருப்பங்கள் அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய பெயரை சொல்லி போய் அதில் ஒரு மேன்மை கிடைக்கும் என்று போனான். ஆனால் போன இடத்திலெல்லாம் பிலேயாமுக்கு தோல்விதான் கிடைத்தது. காரணம் என்ன? இவன் இந்த ஜனங்களை சபிப்பதற்காக ஒவ்வொரு இடமாக சென்று பலிகளையெல்லாம் செலுத்தி அந்த ஜனங்களை சபிக்கிறதற்கு வாயை திறக்கும் போது அவனுடைய வாயிலிருந்து சாப வார்த்தை அல்ல, ஆசீர்வாதமான வார்த்தை வந்தது. எவ்வளவு கனமாக இந்த பிலேயாமை அந்த பாலாக்கு ராஜா அழைத்து கொண்டு சென்றானோ, அந்த கனத்தையெல்லாம் விட பல மடங்கு கனவீனமாக அவனை திரும்ப துரத்தி விடுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. என்னை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலேயும் கூட நாமும் சில நேரம் இப்படித்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கனமான வாழ்க்கையை நம்ம விட்டுவிட்டு கனவீனமான சில விஷயங்களை தெரிந்து கொண்டது நிமித்தம் அநேக இடங்களிலே நாம் கனவீனப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிறது. தேவன் நமக்கு சொன்ன பாதையில் நடந்தால் எப்பொழுதும் நமக்கு ஒரு கனம் உண்டு. எங்கே சென்றாலும் ஒரு கனம் உண்டு, எங்கே சென்றாலும் ஒரு மேன்மை உண்டு. அந்த மேன்மை ஒருபோதும் நம்மளை விட்டு விலகி போகாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மை என்றென்றைக்கும் நிலைக்கிறதாக இருக்கும். எனவே என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் சுயமாக எடுத்த எத்தனையோ முடிவுகள், தேவனுடைய பெயரை சொல்லித்தான் சில விஷயத்தை செஞ்சுருப்போம். நாங்கள் ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஆரம்ப நாட்களில், தேவனை தேடக்கூடிய ஆரம்ப நாட்களில் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுதும் செய்வதற்கு முன்பதாக வந்து ஜெபிக்க சொல்லி, இது கர்த்தருக்கு சித்தமானா நாங்கள் இதை செய்யலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க வார்த்தையை கொடுக்குறாரோ அந்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்லும்போது ஆரம்ப நாட்களில், கர்த்தருக்குள் வந்த ஆரம்ப நாட்களில் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு, வேண்டாம் இது கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்கிறதுல தேவனுக்கு சித்தம் இல்லை என்பதை தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை வசனத்தின் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை ஆவியிலே வெளிப்படுத்தினால் அவங்களுக்கு சொல்லும்போது அதை அப்படியே கீழ்ப்படிந்து அந்த செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியத்தை கைவிடுவார்கள். எனக்கு ஆண்டவர் போதும், அவர் என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆரம்ப நாட்களிலும் அப்படி பார்க்க முடிகிறது. ஆனால் கொஞ்ச காலம் கழித்ததுக்கப்புறம் அந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படி மாறுகிறது என்றால்,
ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக கேட்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை எல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட எல்லாமே காரியங்களை முடித்ததுக்கு அப்புறம் கடைசியில் வந்து சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் இந்த காரியத்தை செய்யறதுக்கு யோசித்தோம், நாங்களே ஜெபம் பண்ணிக்கிட்டோம், ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு ஆண்டவர் இது செய்கிற மாதிரிக்கு உணர்த்தினார், நீங்கள் வந்து இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் யோசித்து பார்ப்பது உண்டு. ஆரம்ப நாட்கள் அப்படி இருந்தது இல்லை. ஆனால் போக போக என்ன நடக்கிறது, தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவரை கொஞ்சம் ஒரு ஒத்தாசைக்காக நாடுகிறார்கள். என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய சித்தத்தை, தேவன் நமக்கு அனுமதிக்கிறதை, தேவன் நமக்கு கொடுக்க விரும்புவதை நம்ம விட்டுவிட்டு நம்முடைய சுய விருப்பத்தில் உலக பிரகாரமான சில மேன்மைகளை எதிர்பார்த்து நாம் சில காரியங்களை செய்கிறோம் என்றால் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக பயங்கரமாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரோடு கூடுள்ள உறவில் எப்பொழுது ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லது தேவன் உங்களை குறித்து துக்கப்படுத்தும் விதத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பது இந்த நாட்களில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஒரு வசனத்தை படித்து பாருங்கள். அதில் 24ஆம் அதிகாரத்தில், எண்ணாம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் மூண்டவனாகி கையோடு கை கட்டி பிலேயாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன். நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ. பாருங்க, எவ்வளவு கனமா போய் அழைத்து கொண்டு வந்த மனுஷன் இந்த மனுஷனை, அல்லது இந்த பாலாக்கு எவ்வளவு கனத்தோடு மரியாதையோடு அழைத்து கொண்டு வந்தான். இப்போ இவன் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து வந்ததுனால எனக்கு நல்லா கனம் கிடைக்குது, எனக்கு நல்லா மேன்மை கிடைக்குது, புகழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்லி சரியான தேவ சித்தத்தை புரியாமல் இவன் சுயநலத்துக்காக வந்தது நிமித்தம் அவனுக்கு போகும்போது என்ன கிடைச்சது பாருங்க, அவன் துரத்தி விடப்படுகிறான். சொல்கிறார், ஆகையால் நீ உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். கர்த்தர் அப்படி தடுப்பாரா? நம்ம கனம் பண்ணாதபடிக்கு, நம்ம கனம் கிடைக்காதபடிக்கு கர்த்தர் நம்மளை தடுப்பாரா? தடுக்கவே மாட்டார். உங்களை எங்கே கனம் பண்ணணுமோ அங்கே கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆனால் தேவன் அனுமதிக்காத கனத்தையும் தேவன் விரும்பாத இடத்தையும் நீங்களும் நானும் விரும்பக்கூடாது. அது ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்கிறார். ஆண்டவரால் வருகிற கனம்தான் நிரந்தரமானது. நீங்கள் நம்மளே உலக பிரகாரமாக கனத்தை தேட வேண்டாம். கர்த்தர் ஒரு மனுஷனை கனம் பண்ணணும்னு விரும்பினார்னா அந்த மனிதனை யாரும் கனவீனப்படுத்த முடியாது. யோசேப்பை கனம் பண்ண கர்த்தர் விரும்பினார், அதை கர்த்தர் நிறைவேற்றினார். அவனை எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் கனப்படுத்தினார். மோசே பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் எகிப்தை விட்டு பயந்து ஓடிப்போனான், நடுங்கி ஓடிப்போனான். ஆனால் அதே எகிப்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து எல்லாருக்கும் மேலாக அந்த மோசையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்தினார். பார்வோனுக்கு ஆண்டவனாக வைத்தார். அந்த பார்வோனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்க செய்தார். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்களும் நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு உலக பிரகாரமான விதத்தில் கர்த்தர் விரும்பாத இடங்களுக்கெல்லாம் போய் கர்த்தர் விரும்பாத பாதையில் பயணித்து எப்படியாகிலும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துடலான்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் சொல்கிறேன், ஒரு நாள் வெட்கம் வரும். நீங்கள் கனத்தை எதிர்பார்த்து போகிறீங்க, ஒரு நாள் கனவீனப்பட்டு நிற்க வேண்டியது இருக்கும். அதனால் தேவன் ஒரு விஷயம் சொல்லிட்டாரா, இந்த பாதை உனக்கு வேண்டாம் மகளே, இந்த வழி உனக்கு வேண்டாம் மகனே, இந்த வழியில் போகாத என்று கர்த்தர் உனக்கு சொல்லிட்டாருன்னா நீ உடனேயே அந்த பாதையை மாற்றிக்கொள், ஒரு வழியை திருத்திக்கொள்.
கர்த்தருடைய வழியில் நான் நடப்பேன்னு சொல்லி நீ தீர்மானம் பண்ணு. அப்படி நீ தீர்மானம் பண்ணி நீ நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உன்னை தாவீதை போல வர வர விருத்தி அடைய பண்ணுவார். ஈசாக்கை போல நீ நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படிக்கு கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் அவன் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழியில் அவர் சொன்னதை மாத்திரம் செய்யும் விதத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இந்த நாட்களிலே தேவன் யாரை கனம் பண்ண சித்தமாக இருக்கிறாரோ அந்த மனுஷர்கள் நிச்சயமாக தேவனால் கனப்படுத்தப்பட்டு அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருப்பார்கள். விளையாமை போல ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாரா அதை அப்படியே நிறைவேற்ற ஆசைப்படுகிறார். நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் செபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவன் விரும்பாத சில காரியங்களை நீங்கள் தேவனுக்கு சித்தமில்லாத பாதையில் நடந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? சேர்ந்து செபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு மகிமை. என் தேவனே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். எங்கள் தேவனே உம்முடைய வார்த்தையை நீர் சொன்ன பிறகு அதை திருத்துகிறவர் அல்ல என்கிற அந்த உண்மையை பிலேயாமின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செஞ்சீங்க. நாங்கள் எங்கள் இஷ்டத்திற்கு, எங்களுடைய சுய விருப்பத்திற்கு, எங்களுடைய மாமிச சித்தத்திற்கு நாங்கள் இடம் கொடுத்து தேவனுடைய வழிகளை விட்டு விலகி அந்நியப்பட்டு போகாதிருக்க கர்த்தர் எங்கள் மேல் கிருபையாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchaguri. Contact 944 277 8986.